சூர்யா அவர்களோட விஸ்வநாதன் சன்ஸ் இந்த படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த படம் இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம டிசி தொடர்ந்து பெரிய கலெக்ஷன் நேத்துமே அப்படிப்பட்ட வசூல் தான் பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே, ஜனநாயகன், த ஆடிசி இந்த படங்கள்லாம் தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன். அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோவில் நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, மிருதன் தான். மிருதன் படத்தில் வரக்கூடிய ஃப்ரேம் தான். ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் சரவணகுமார், திரு கேமிங் சேனல், அஜித் பி, பிரேம்குமார், ஷேக் முகமது ஷேக். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் அதை பார்த்தோன்னே ஒரு பெரிய ஆக்டர், இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு ஆக்டர், அவர் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேமு. இது என்ன ஃப்ரேம், என்ன பாட்டு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். எத்தனை பேர் சரியாக கண்டுபிடிக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எத்தனை பேர் சரியாக கண்டுபிடிக்கிறீங்கன்னு. த ஆடிசி இந்த படம் வந்து நேற்று 27வது நாள் இந்தியாவில் 1,80,00,000, டோட்டலாக 226,85,00,000, உலகம் முழுக்க 1.56 பில்லியன் US டாலர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 11,000 கோடிக்கு மேலே, பட்ஜெட் $250 மில்லியன். கொரியன் கனகராஜு இந்த படம் நேற்று 6வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 1,45,00,000, உலகம் முழுக்க 1,77,00,000, 19 கோடிக்கு மேலே ஆந்திரா தெலுங்கானால கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 28,32,00,000, 25 கோடி பட்ஜெட். தொடக்கம் அப்படிங்கிற படம் நேற்று 6வது நாள் கேரளாவில் 1,74,00,000, உலகம் முழுக்க 2,39,00,000, 15,63,00,000 கேரளாலையும், 32 கோடி கிட்ட இந்த படம் வந்து உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 25 கோடி பட்ஜெட். ஜனநாயகன் நேற்று 21வது நாள் தமிழ்நாட்டில் 75,00,000, உலகம் முழுக்க 94,00,000, டோட்டலா தமிழ்நாட்டில் 149,80,00,000, உலகம் முழுக்க இந்த படம் வந்து 331,14,00,000 வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 2026 பொறுத்தவரை இப்போதைக்கு இந்த படம் தான் அதிக வசூல் திரைப்படமா இருக்கு. 400 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். சர்டிஃபைட்லயே அதிகமா வசூல் பண்ண அந்த லிஸ்ட்டை பார்த்துருவோம். கூலி தான் இதுல முதல்ல இருக்கு, 527 கோடிக்கு மேல. ஜனநாயகன் 2வது இடத்துல இருக்கு, 331 கோடிக்கு மேல. ராயன் 158 கோடிக்கு மேல வசூல் பண்ணி 3வது இடத்துல இருக்கு. வட சென்னை 63 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. விடுதலை பார்ட் 1 57 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. இதுதான் தமிழ்ல கோலிவுட்லயே அதிகமா வசூல் பண்ண ரேட்டட் ஃபிலிம்ஸ், சர்டிஃபைடு ஃபிலிம்ஸ். அடுத்ததா ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இந்த படம் நேற்று 14வது நாள் தமிழ்நாட்டில் 74,00,000, ஆந்திரா தெலுங்கானால 72,00,000, கர்நாடகாவில் 98,00,000, கேரளாவில் 55,00,000, இந்தி பெல்ட்ல அதாவது ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 6,25,00,000, உலகம் முழுக்க இந்த படம் 9,24,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா 46,89,00,000 இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 55,25,00,000, கர்நாடகாவில் 64,37,00,000, கேரளால 32,93,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 358,41,00,000, இந்தியாவில் மட்டுமே 557,84,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. பெரிய கலெக்ஷன் இந்தியாவை பொறுத்தவரையும். ஸோ டோட்டலாக உலகம் முழுக்க 1.7 பில்லியனை வந்து கடந்திருக்கு. உலகம் முழுக்க இந்த படம் இந்தியன் கரன்சிக்கு 16,300 கோடி, பட்ஜெட் $225 மில்லியன். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இதுவரையும் ஆல் டைம் உலகத்திலே அதிகமாக வசூல் பண்ண அந்த பட்டியலில் இப்போ 10வது இடத்துல சேர்ந்துருக்கு. ஸோ பார்ப்போம் வரப்போகிற நாட்களில் இந்த படம் எவ்வளோ பெரிய கலெக்ஷன் எடுத்து எத்தனாவது பொசிஷனில் ஃபைனலாக போய் நிற்க போகுதுங்கிறத. ஸோ மீதி படத்தோட வசூலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம நிறைய வீடியோஸ் டாப் 10 மூவிஸ் வீக் திஸ் வீக் அப்படின்னு ஒரு இது தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். 2 வாரமா போய்கிட்டு இருக்கு. அப்புறம் ஓடிடி பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் அப்கமிங் மூவிஸ் அதை பத்தி ஒரு வீடியோ தொடர்ந்து 2 வாரமா போட்டுக்கிட்டு இருக்கோம். இது இல்லாம ஆர்மன் தமிழ் சேனல்ல நிறைய ஷார்ட்ஸ், நிறைய வீடியோஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ மீதி படத்தோட வசூலை பார்த்துருவோம். அடுத்ததா மாதவன் அவர்களோட ஜிடிஎன் அப்படிங்கிற படம் நேற்று 6வது நாள் தமிழ்நாட்டில் 31,00,000, உலகம் முழுக்க 46,00,000, 3,25,00,000 தமிழ்நாட்டில், 5,67,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 15 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். டிசி நேற்று ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. முக்கியமா கேரளால நேற்று 6வது நாள் தமிழ்நாட்டில் 1,58,00,000, ஆந்திரா தெலுங்கானால 1,44,00,000, கர்நாடகாவில் 56,00,000, கேரளாவில் 1,32,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 32,00,000, ஓவர்சீஸ்ல 1,49,00,000, உலகம் முழுக்க 7,31,00,000. டோட்டலா இந்த படம் இந்த 6 நாள்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்குன்னா 13,35,00,000, ஆந்திரா தெலுங்கானால 11,65,00,000, கர்நாடகால 5,40,00,000, கேரளால 9,76,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2,72,00,000, ஓவர்சீஸ்ல 16,73,00,000, உலகம் முழுக்க 59,61,00,000 இந்த படம் வந்து வெறும் 6 நாள்ல கலெக்ட் பண்ணிருக்கு. 35 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். வசூல் ரீதியா அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. 100 கோடி வசூல் வருமா அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த பார்த்தோம்ல. இப்ப
ஆல்ரெடி இந்த 80 crore கிட்ட கலெக்ஷன் பண்ண படங்களோட இந்த 2026ஓட லிஸ்ட் எடுத்து அதோட கம்பாரிசனை பார்க்கும்போது முக்கியமா வந்து தாய் கழவியா இருக்கட்டும், பராசக்தியா இருக்கட்டும், யூத்தா இருக்கட்டும், அப்புறம் பிளாஸ்டா இருக்கட்டும், இந்த படங்களோட கம்பாரிசன்லாம் வச்சு பார்க்கும்போது 6 நாள்ல எங்கேயோ இருக்கு டிசி இந்த படங்களை கம்பேர் பண்ணும்போது. ஸோ கண்டிப்பா இந்த படம் செகண்ட் வீக், தேர்ட் வீக்லாம் போச்சு அப்படின்னா 100 கோடியெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிடும். இருந்தாலும் இந்த படம் ஃபைனலா எவ்வளவு கலெக்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு இதுவரை அப்படின்னா 2,47,00,000 தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 2,10,00,000. இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் இந்தியால ஒரு 84,00,000. இதுல கர்நாடகா, கேரளா, ஹிந்தி பெல்ட் எல்லாம் சேர்த்துதான். ஓவர்சீஸ்ல 4,19,00,000, 9,60,00,000 இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. ஆக்சுவலா விஸ்வநாத் அண்ட் சன்ஸோட புக்கிங்லாம் நிறைய பேர் அதெல்லாம் எடுத்து அந்த லைவ் ட்ராக்கிங் அதெல்லாம் நிறைய பேர் சோசியல் மீடியால போட்டுட்டு இது வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ரொம்ப போரா இருக்கு அப்படின்னு நிறைய பேர், சில பேர் ட்ரோல் பண்றாங்க, சில பேர் ரொம்ப ட்ராக்கர்ஸே வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ரொம்ப புவரா தான் இருக்கு, ரொம்ப நார்மலா தான் இருக்கு, ஒரு பெரிய ஹீரோவோட புக்கிங் அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல பெட்டரான ஒரு ஓப்பனிங் தான் வரப்போகுது. படம் மட்டும் நல்லா இருந்தது அப்படின்னா வேர்ட் ஆஃப் மவுத்ல பிக்கப் ஆகி ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்துரும். ஸோ விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் இந்த படம் வந்து ஓப்பனிங் டே எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க, பார்ப்போம் எவ்வளோ ஓப்பனிங் வரப்போகுது அப்படிங்கிறத. அடுத்ததா 2026ல ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில கலெக்ட் பண்ண அதிக வசூல் அந்த டாப் திரைப்படத்தை இப்போ பார்த்துருவோம். ஹிந்தியில வந்து துரந்தர் 2 இருக்கு 1823 கோடிக்கு மேல. மராத்தியை பொறுத்தவரை ராஜா சிவாஜி 114 கோடி, மலையாளம்ல திருஷ்யம் 3 240 கோடி, கன்னடால கேடி த டெவில் 30 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு, தெலுங்குல பெத்தி 361 கோடி, தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் 331 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. இது வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியோட அதிக கலெக்ஷன் தான். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியோட இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப பெத்தியா இருக்கட்டும், இது வந்து இந்த வருஷத்தோட தெலுங்கோட பெஸ்ட் பிளாக் பஸ்டர் கிடையாது. அதிக வசூல் தான், அந்த படம் பெரிய அளவுல வெற்றி படம்லாம் கிடையாது. கேடி த டெவில் அது ஒரு பெரிய டிசாஸ்டர். கலெக்ஷன் வைஸ் நம்பர் வைஸ் வேணா டாப்ல இருக்கும். இப்ப தமிழ்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வருஷத்தோட பெரிய வெற்றி படம் அப்படின்னா கருப்பு தான். ஜனநாயகன் நம்பர்ஸ்ல தான் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ பார்ப்போம் இந்த ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையுமே வரப்போற நாட்கள்ல எந்த படம் வந்து முறியடிக்க போகுது, எந்த படம் டாப்ல இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு துரந்தர் 2 பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். வேற இண்டஸ்ட்ரியில ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுதா அப்படிங்கிறத வரப்போற நாட்கள்ல பார்ப்போம். அப்புறம் இன்னைக்கான ஆனிவர்சரி மூவிஸ்ல அமர்கலம் 27 வருஷத்தை கடந்திருக்கு. சரண் அவர்களோட இயக்கத்துல அஜித், ஷாலினி இணைந்து நடித்த இந்த படம் பட்ஜெட் 3 கோடி, தமிழ்நாட்டுல மட்டுமே 87 லட்சம் ஃபுட்ஃபால்ஸ் இருக்குங்க. படம் வசூல் ரீதியா 13 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு, 6 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு. வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படம். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.